திரு ரகு, இங்க கொள்கை மற்றும் கொள்கை தலைவர்களை தேர்வு செய்வதில் தாவேக தலைவர் விஜயிடம் இருக்கக்கூடிய ஒன்று தெளிவா இல்ல குழப்பமா? அவரு அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனேயே எல்லா கொள்கைகளையும் அவரோட கோட்பாடு எல்லாத்தையும் சொல்லணும்னு எதிர்பார்க்கறது கொஞ்சம் டூ மச் தான். ஏன்னா திமுக இருந்த அட்வான்டேஜ்லாம் அவர் கிடையாது. அதுக்கு முன்னாடி அவங்க திகால இருந்தாங்க, அவங்களுக்குன்னு ஒரு கொள்கைகள் இருந்தது, அதுல இருந்து வந்தாங்க. இப்ப நீங்க விஜயகாந்தோட கம்பேர் பண்ணலாம். விஜயகாந்த் சினிமால இருக்கிற போதே அரசியலுக்கு வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதே மாதிரிதான் விஜயும் கூட. அவர் எப்படியா இருந்தாலும் அரசியலுக்கு வருவாரு, ரஜினி மாதிரி வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு குழப்பம்லாம் இல்லாம தான் இருந்தது. பட் அவர் ஏன் கொஞ்சம் டிலே பண்றாரு, இன்னொரு படம் நடிக்கிறாருன்னா அவரோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். அதாவது நீங்க 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல நம்ம கம்ப்ளீட்டா ஒரு 24/7 பொலிட்டிஷியன் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியை அவர் செய்யலாம். இப்ப அவரு ஒரு விஷயத்துல கிளியரா இருக்கிறாரு. எப்பொழுதும் இந்த மாதிரி ஒரு புது கட்சி வரும்போது எஸ்பெஷலி திமுக என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க பிஜேபியோட பி டீம், எதுக்காக வராங்க, எல்லாமே சரியா தானே இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்ப அவர் பெரியார் எல்லாம் கையில் எடுக்கிறதுனால அவங்க அது மேல பேச முடியாது. இப்ப பிஜேபி தான் அவரை பத்தி பேசிட்டு இருக்காங்களே தவிர திமுக பாராட்டி தான் சொல்றாங்க. எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அவர் பெரியாரை பத்தி பேசுறது சந்தோஷம். அந்த ஸ்டேட்மென்ட் பிஜேபி சொல்றாங்கல்ல, இவங்க திராவிட இயக்கங்களுடைய பி டீம் கிளைக்கழகமா விஜய் இருப்பாரு அப்படிங்கறத பிஜேபி சொல்றாங்கல்ல. நான் என்ன கேக்குறேன், நாம் தமிழர் தோழருக்கு கூட அந்த கேள்வி கேட்கிறேன். பெரியார் அண்ணா கிட்ட என்ன பிரச்சனை? நீங்க ஒரு புது சித்தாந்தம் கொண்டு வரீங்கிறத நான் ஏத்துக்கிறேன். அதுக்கு ஸ்பேஸ் இருக்கு. அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு நான் ஜனநாயகத்துல ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது சரி தப்புலாம் அடுத்தது. அது நிறைய எனக்கு கேள்விகள்லாம் இருக்குது. ஏன்னா அவங்க இப்ப ஸ்ரீலங்கால இஸ்லாமியர்கள் அந்த தமிழ் தேசத்தில் இருக்கிறாங்களா, அவங்களையே அரவணைச்சு போக முடியல. தமிழ் பேசுறவங்க எல்லாருமே தமிழர்கள் தானே. ஏன்னா அவங்க 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 அவுட் அண்ட் அவுட் தமிழ் பேசுறவங்க. ஸ்ரீலங்கால இலங்கையில இஸ்லாமியர்கள் தமிழ் தான் அவங்களுக்கு மெயினா. எங்கேயாவது சில இடத்துல உருதுலாம் பேசுறவங்க இருக்காங்க. அங்க அவுட் அண்ட் அவுட் தமிழ் பேசுறவங்க. அவங்களே நீங்க அரவணைச்சு போக முடியல, அந்த தமிழ் தேசியத்துல அவங்களே வர முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் இப்ப மலையக தமிழர்களோட பத்தி நேத்தி கூட நான் ஒரு ஆர்டிகிள் படிச்சேன். அதாவது போர் முடிஞ்சாலும் அவங்களோட வாழ்க்கை போராட்டம் முடியவே இல்லை. அவங்களுக்கான அவங்க இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி அவங்க போனாங்களோ அதே மாதிரி நிலைமையில இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க போராட்டம் நடத்த மாட்டேங்கிறீங்க. கொள்கை தேர்வுல, கொள்கை தலைவர்கள் தேர்வுல குழப்பமா தெளிவாங்கிற கேள்வி ஏன் எழுது அப்படின்னா, மாநாட்டு அறிவிப்பு தொடர்பான ஒரு அறிக்கையில தமிழ்நாட்டு மண்ணை சேர்ந்த மகனாக அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை ரொம்ப அழுந்த சொல்வதற்கான தேவை எங்கிருந்து எழுகிறது? அதுக்கு அதாவதுங்க, நம்ம திரைப்படத்துறையில இருந்து வந்தாலே அவங்க மேல நம்ம ஒரு பிம்பம் வச்சிருக்கிறோம். அவங்க என்னமோ நம்மள சேர்ந்தவங்க இல்ல, அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல், அவங்க ஒரு சூப்பர் ஹீரோ, நம்மளுடைய வாழ்க்கையை வாழாதவங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் எல்லார்கிட்ட இருக்கு. மேபி அவர் ஒரு மெசேஜ் சொல்றாரு, நானும் உங்களை ஒருத்தர் தான், உங்களை மாதிரி ஒருத்தர் தான். யாருக்கு அந்த மெசேஜ்? ஏன்னா இந்த தமிழர் பெருமை எல்லாம் நாம் தமிழர் இல்ல. எந்த இயத்தை பேசக்கூடியவர், திராவிடம் பேசுறவர்களுக்கா, தமிழ் தேசியம் பேசுறவர்களுக்கா, இல்ல மக்களுக்கா, அவருடைய கட்சி தொண்டர்களுக்கா, யாருக்கு சொல்ல வர்றாரு அந்த செய்தியை? நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் பேர் இருந்தா கூட அண்ணா, கலைஞர் கருணாநிதி இவங்க எல்லாமே தமிழர் பெருமையா நிறைய பேசியிருக்கிறாங்க. அது பெரியாருக்கே கூட ஓப்பு இல்லாம இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிலப்பதிகாரம் கண்ணகி எல்லாம் இவரு கருணாநிதி ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பேசக்கூடியவர். ஆனா அண்ணா என்ன, இவரு பெரியார் என்ன சொன்னாரு, கண்ணகி ஏன்பா கொண்டாடுறீங்க, கண்ணகி என்ன கொண்டாடப்பட வேண்டிய ஆளா, இதே மாதிரி துரோகம் பண்ணா அடிச்சு வெளில அனுப்ப வீடு கோவல, நான் எதுக்கு அவரு பின்னாடி அவருக்கு பெரிய ஒரு நீதி தேடுறதுலாம் சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் திமுக உண்டு. திராவிடர்கள் அப்படின்னு சொன்னா கூட தமிழர் பெருமை, நம்ம மண்ணோட பெருமை, மண்ணோட மைந்தர்கள் அப்படின்னு சொல்ற வழக்கம் இந்த உணர்ச்சி பூர்வமான திராவிட அரசியல ஒரு பங்கு. சோ அவர் கூட, அதாவது நான் ஒரு நார்மலான ஆளுன்னு சொல்றதுக்கான ஒரு மெசேஜா இருக்கலாம், நான் உங்க வீட்டு பிள்ளை அப்படிங்கிற ஒரு மெசேஜ் எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. இல்ல, அதுதானே கார்த்திகேயன் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புறாரு. திராவிடத்தையே பேசக்கூடியவரா தாவேக தலைவர் விஜய் இருந்தார்னா அவருடைய தேவை இப்ப தமிழ்நாட்டுல என்ன? அதான் ஏற்கனவே நிறைய திராவிட இயக்கங்கள் அது தமிழ்நாட்டுல செஞ்சுக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டா. இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல்ல பிஜேபி எதிர்பார்த்த அளவுக்கு வாக்குகள் பெறல, ஏடிஎம்கே தேஞ்சிக்கிட்டே வருது, ஸ்பேஸ் இருக்குது. மேபி ஏடிஎம்கே உடைய ஸ்பேஸ் கூட நம்மளுக்கு கிடைக்கலாம்னு அவர் நினைக்கலாம். இப்ப டிஎம்கேக்கு எதிரா அவங்கள சேலஞ்ச் பண்ற மாதிரி ஒரு அரசியல் கட்சிக்கான வாய்ப்பு இப்ப இருக்கிற மாதிரி தெரியல. இந்த எலெக்ஷன்ல டிசைசிவா அது மாதிரி தெரியல. சோ நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கலாம்.
அவரு வந்து இப்ப நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து அவங்க வந்து திமுக அளவுக்கு பயங்கரமா கொள்கை பேசினவங்க இல்ல, ஆனா மக்கள் கிட்ட பாப்புலரா இருந்தாங்க, திரும்ப திரும்ப ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையை கூட எடுக்கலாம் அவர். இப்ப நீங்க வந்து இன்னும் கொள்கையே சொல்லல, கொள்கை தலைவர்கள் யார் அப்படின்னு சொன்னாதான் மற்ற கட்சிகள் அவரை அட்மிட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறதே யோசிப்பாங்க. நீங்களும் தொடக்கத்துல சொன்னீங்க. ஆனா ஒரு டிசைடிங் ஃபேக்டரா விஜய் மாறுவாரு அப்படிங்கறது எதை அடிப்படையா வச்சு சொல்றீங்க? இல்ல அது இப்ப இருக்கிற கால நிலவரங்க. இப்ப நீங்க வந்து நாம் தமிழ் கட்சி வளர்ந்துகிட்டே இருக்குன்னு அவங்க வாக்கு சதவீதத்தை காமிக்கிறாங்க, இப்ப ரெகக்னிஷன் கிடைக்க போகுது கட்சிக்கு. பட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே தொடர் தோல்விகள், பிஜேபி எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சி இல்ல, சில ஏரியால மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து கும்மிடிப்பூண்டியில இருந்து குளச்சல் வரைக்கும் வளர்ந்த கட்சி கிடையாது. சோ இதெல்லாம் வந்து விஜய்க்கு நம்பிக்கை கொடுக்கலாம். மக்கள் வந்து ஒரு மாற்று, அதாவது இந்த திராவிட சித்தாந்தத்தையே கொண்ட ஒரு மாற்று. இப்ப ஏடிஎம்கே திராவிட கட்சி தானே, அதோட ஸ்பேஸ் இருக்கு தானே செய்யுது. அது வந்து குறைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே போனதுன்னா இன்னொரு யாருக்காவது ஒரு வளர்ச்சி இருக்கும்ல. அதுதானே பிஜேபி நம்புறாங்க. பிஜேபிக்கு என்ன பிரச்சனைனா அவங்க திராவிடம் பேச முடியாது, அதனால ஏடிஎம்கே ஸ்பேஸ் அவங்க எடுக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா இப்ப அவங்க பேசுற அந்த இப்ப நீங்க அந்த மைக்கேல் பட்டி பெண் அந்த குழந்தை விவகாரத்தை எடுத்துக்கங்க, மத மாற்றம்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய பிரச்சாரம் பண்ணாங்க. ஏடிஎம்கே அதை பத்தி பேசவே இல்லை. அப்ப 2 பேரும் கூட்டணியில இருந்தாங்க. இப்ப சிபிஐ விசாரணையில மத மாற்றம் இல்லைன்ட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாத பாலிடிக்ஸ் அது வந்து கர்நாடகால ஒர்க் அவுட் ஆகும், யூபியில ஒர்க் அவுட் ஆகும், வட மாநிலங்கள் ஒர்க் அவுட் ஆகலாம். தமிழ்நாட்டுல அது எடுபடவில்லை. அந்த மத பிரிவினை அவங்க பேசி வெறுப்ப தூண்டி இங்க வேலைக்கு ஆகல. ஏடிஎம்கே ஒரு வார்த்தை பேசல. ஒரே கூட்டணியில் இருக்கும் போது ஒரு வார்த்தை கூட அவங்க பேசல. இது வந்து மத மாற்றத்தினால் நடந்த ஒரு மரணம் அப்படின்னு பேசவே இல்லை. சோ அந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது. நான் என்ன சொல்றேன், இப்ப விஜய் வந்து ஏன் சொல்லன்னு கேக்குற பெரும்பாலானவங்க அவர் சொன்னதுக்கு அப்புறம் அதுல குறை கண்டுபிடிக்கிறதுக்காக அது சரியா இல்ல இது சரியா இல்ல அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றாங்களே தவிர மேல உள்ள அன்புல சொல்றாங்க நான் நினைக்கல. முதற்கட்ட கருத்து, அதாவது அரசியல் கட்சிய இப்படிதான் நடத்தணுங்கிற ஒரு இதெல்லாம் கிடையாது. அது வந்து ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ஃபார்முலா கிடையாது. அவங்க ஸ்டைல்ல நடத்துவாங்க. இவ்வளவு கொள்கைகள் பேசின திமுகவும் இருந்து ஆட்சியில் இருந்தது இருக்குது. இப்போ பெரிய அண்ணாயிஸ்னா எங்க கொள்கையை சிம்பிளா சொன்ன எம்ஜிஆர் தொடர்ந்து 3 முறை ஆட்சிக்கு வந்தாரு. என்ன சொல்ல முடியும்? ஜெயலலிதாவும் பெருசா ரொம்ப பெரியார் அண்ணா போட்டோ எல்லாம் வச்சா கூட ரொம்ப அழட்டிக்க மாட்டாங்க. நாங்க வந்து அது பண்றோம் இது பண்றோம் அப்படிலாம் பேச மாட்டாங்க. அவங்களும் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தாங்க. அதனால அரசியல் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள், எனிதிங் இஸ் பாசிபிள். ஓகே, முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். விக்னேஸ்வரன், நீங்க எல்லாருக்கும் பதில் சொல்லணுங்கிறதுனால நான் நவநீதுடைய கருத்தையும் வாங்கிட்டு உங்ககிட்ட வந்துடுறேன். நவநீத், இப்போ 27க்கு 17ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் கட்சிக்கும் அனுமதி இல்ல, காட்சிக்கும் அனுமதி இல்ல, விஜயனுடைய முதல் மாநில மாநாட்டுக்கும் அனுமதி கொடுக்காம காலம் தாழ்த்துறீங்க அப்படின்னு விஜய்க்கு ஆதரவாக எழுந்த குரல் அப்படியே பெரியார் திடலுக்கு போய் மரியாதை செலுத்திய பிறகாக அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. அங்க போய் மரியாதை செலுத்தினதுனாலதான் மாநாட்டுக்கே அனுமதி கிடைச்சது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் கடுமையான விமர்சனங்கள் விஜய் மேல எழுகிறது. ஏன் இல்ல, அது ஒரு கோயின்சிடென்ட்டாக இருக்கலாம். பட் அதுல வந்து நீங்க முக்கியமா இல்ல பாத்தீங்கன்னா அதுல இன்னொரு பெரிய மாற்றம் தலையீடு அப்படியே நடந்துச்சு. மாநாட்டுக்கு அனுமதி எப்போ கிடைச்சிருச்சு? அப்படி எச்ராஜா அப்படி சொல்லிருக்காங்க. ஆமா, சும்மா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படி கிடையாது, முன்னாடியே கிடைச்சிருச்சு. இல்ல, அதுல இன்னும் முக்கியமா கூர்ந்து பார்க்க வேண்டியது என்னன்னா வந்து விஜயோடைய அந்த ப்ரொஃபைல் பிக்சர் பார்க்க வேண்டியது. ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி வெளியிட்ட அறிக்கையில வந்து அவர் வந்து நெத்தியில குங்குமம் இருக்கிற மாதிரி ஒரு அறிக்கையில் இருந்தது. பெரியார் திடல்ல போய் அவர் அந்த பெரியாருக்கு அந்த மரியாதை செலுத்தின பிறகு அந்த ப்ரொஃபைல் பிக்சரே மாறிடுச்சு. ஸோ அதுவே ஒரு மாற்றமாக மக்கள் பார்க்குறாங்க. இப்போ இது நான் சொல்ல, இப்போ வந்து மக்கள் அவ்வளோ கூர்ந்து பட்டி நீங்கள் சொல்கிறது டீகோட் பண்ணுறதுல ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபோட்டோவிலே டீகோட் பண்ணுறாங்க. ஸோ அவரோட ஸ்டாண்ட்ஸ் ஒரு பக்கம் அவர் கட்சி பேர்லேயே பாருங்கள், ஒரு கழகம் அப்படின்றது வந்து திராவிட கழகத்துடைய அந்த பேரையும் வச்சுக்கிறார். தமிழ் தேசியத்துக்கான தமிழர். ஸோ அவர் ஒரு இன்னும் ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுக்கல. இப்போதான் அரிசி பருப்புலாம் போட்டுக்கார். அவர் கொடுக்க போகிறது வெண்பொங்கலா சக்கரை பொங்கலால இன்னும் யாருக்கும் தெரியும். இது வரைக்கும் பேசியிருக்காரு சார். கிட்டத்தட்ட கடந்த 2-1.5 ஆண்டுகளாக பேசிட்டு இருக்கிற அவர் முன்வைக்கக்கூடிய அறிக்கைகள்லயோ அவருடைய பேச்சுக்கள் இருந்தோ அவர் என்ன பேசுறாரு? அவர் தமிழ்நாட்டுக்கான அரசியலை தான் பேசுறாரு. இங்க இருக்கக்கூடிய மொழிப்போர் தியாகிகளுக்கு, சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு சமூக நீதி, சமத்துவம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு பேசக்கூடிய இவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ல இருந்தும் அவர் இதைத்தான் பேச வராரு அப்படிங்கறது இவர் சொல்ல மாதிரி கன்க்ளூசிவா எதுவுமே இல்லை.